கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு தொடர்பாக 7 பேருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இந்த 7 பேர்ல யாரெல்லாம் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார்கள்? எத்தனை நாட்கள் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது? என்ன நிலவரம்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து 59 பேர் உயிரிழந்த நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில கள்ளச்சாராய வியாபாரிகள் மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு மெத்தனால் சப்ளை செய்ய நபர்கள் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரம் காட்டிய நிலையில ஏற்கனவே 14 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து சென்னையில் மெத்தனால் சப்ளை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட சிவகுமார் மற்றும் ஆலை உரிமையாளர்களான பென்சிலால் மற்றும் கௌதம் மற்றும் இந்த மெத்தனால் விற்பனையில் தொடர்புடைய சடையன், ரவி, செந்தில், ஏழுமலை உள்ளிட்ட 7 பேரையும் கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நள்ளிரவில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 7 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார். தொடர்ந்து மேலும் சிலரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மாதேஷ் மற்றும் அவரது கூட்டாளி சின்னதுரை உள்ளிட்டோரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு போலீஸ் காவலில் சிபிசிஐடி எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு மாதேஷ் மற்றும் சின்னதுரை இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தார்கள் என்பது குறித்து, யார் யாருக்கெல்லாம் மெத்தனால் விற்பனை செய்தார்கள் என்பது குறித்தும் தெரியவரும் பட்சத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் மேலும் சிலர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ள என்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் வட்டாரத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.